அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதன் பிறந்த நொடியிலிருந்து தன்னுடைய இறப்பின் இறுதி வரை 100% சுதந்திரமானவனாக சுயமானவனாக இருக்க முடியுமா என்பதை பற்றிய ஆய்வுகள் எனக்கு தொடர்ந்து சுய அலசல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதை நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய காற்றுதான் 24 மணி நேரமும் அது நினைத்தது மாதிரி நினைத்த இடங்களுக்கு சென்று நினைத்தது மாதிரி அது பறந்து கொண்டே இருக்கிறது, அல்லது பரவிக்கொண்டே இருக்கிறது, அல்லது அசைந்து கொண்டே இருக்கிறது. காற்றைப் போல் சுதந்திரமாக மனிதன் இருக்க முடியுமா? அதுவும் 24 மணி நேரமும் இருக்க முடியுமா? அதுவும் 1440 நிமிடங்கள் இருக்க முடியுமா? அதுவும் 86,400 செகண்ட்ஸ் ஒரு மனிதன் சுயமாக இருக்க முடியுமா? முழுவதுமாக இண்டிபெண்டண்ட்டாக இருக்க முடியுமா என்றால், இதுவரை நாம் பார்த்த இருந்திருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற ஒரு சிலர். உதாரணமாக எனக்கு பார்த்த, நான் உணர்ந்த இயேசு கிறிஸ்து, அவர் இறக்கும் தருவாயில் வரைக்குமே அவர் என்ன நினைத்தாரோ, என்ன சொல்லப்பட்டதோ, என்ன பேசப்பட வேண்டும் என்ற நிகழ்வோ செயல்படணும், அதை மட்டும்தான் செஞ்சார். அவர் யாருக்காகவும் காம்ப்ரமைஸே பண்ணலை. நமக்கு தெரிஞ்சு செய்தியாக மற்ற யாராவதும் அப்படியே சுதந்திரமாக இருந்தார்களா என்றால் நமக்கு தெரியவில்லை. ஆனால் சுதந்திரமாக இருப்பதாக சில ஞானிகள் இருந்திருக்கிறார்கள். ரமணரை பொறுத்தளவு அதைத்தான் நான் ஃபீல் பண்ணேன். அவருடைய சுதந்திரத்தில், அவருடைய சுயத்தில் அவர் தனி கடைசி வரை அவர் காம்ப்ரமைஸ் பண்ணதாக எனக்கு தெரியலை. அதே மாதிரி ஓஷோவை கொஞ்சம் உணர முடிஞ்சது. அதே மாதிரி ஜேகே, அதே மாதிரி யூஜி கிருஷ்ணமூர்த்தி. அதாவது முதல்ல சுயம் என்றால் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன என்பதை நான் உணர்ந்ததை சொல்லுகிறேன். ஒரு நாளைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரம், உயிரோடு இருக்கும்போது கவலையில் இருக்கிறீர்களா, அல்லது சந்தோஷத்தில் இருக்கிறீர்களா, அல்லது டோபமைன் ஒரு வளர்ச்சியில் இருக்கீங்களா, செரிட்டோனியன் வளர்ச்சியில் இருக்கீங்களா, அதெல்லாம் நான் சொல்லவே வரல. அதோடு உடல் நலமாக இருக்கிறீர்களா, உடல் குன்றி இருக்கிறீர்களா, மனம் நலமாக, இதெல்லாம் ஒரு பகுதி நடந்துக்கிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் நீங்கள் உயிரோடு 1440 நிமிடமே இருக்கிறீர்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த 1440 நிமிடங்களிலும் 86,400 நொடிகளிலும் உங்களுடைய உடம்பு சுதந்திரமாக இருக்கான்னு பாருங்கள். பறவைகளோ மிருகங்களோ அவைகள் உடம்பு சுதந்திரமாக தான் இருக்கும். ஆனால் மனிதன் உங்களுடைய சுதந்திரம் பூரா, உங்கள் சுயம் பூரா எப்படி காலியாகும்னா, உங்களுக்கு மட்டும்தானே எண்ணம் இருக்கிறது, உங்களுக்கு மட்டும்தானே அறிவு இருக்கிறது, உங்களுக்கு மட்டும்தானே நுண்ணறிவு, பகுத்தறிவு, மரபணு திறன் அறிவு,
பேராசை, ஆசை, பொய்மை, மாயை, நம்பிக்கை, மூடநம்பிக்கை எல்லாம் உங்களுக்கு தானே இருக்குது. ஆணவம், பேராசை, பொறாமை, அப்புறம் உங்களுக்குள்ளே தானே உண்மைன்றீங்க, அன்புன்றீங்க, இரக்கம்ன்றீங்க, எல்லாமே கலந்த கலவை தானே நீங்கள். ஆனால் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அதை பார்க்க முடியாது. அப்போ உண்மையான சுதந்திரம் என்பது என்னவென்றால், நாம் எளிமையாக எவிடன்ஸோட சான்றுகளோடு பார்ப்பது காற்று. இன்னொன்று நீங்கள் உண்மையான சுதந்திரம் என்று பார்த்தால் பறவைகள், காற்றில் வாழும் விலங்குகள், சிறு உயிரினங்கள். ஒரு செய்திக்கு ஒரு பறவை எங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு நீட்டாக போகுது. எங்கே வந்து நம்மளுடைய சுயம் அழியுதுன்ற விஷயத்தை முதல்ல கேட்ச் பண்ணிங்கன்னா தான் முழுமையான சுதந்திரத்தில் நாம் இருக்க முடியுமா அல்லது முடியாதா அப்படின்னு பார்க்கலாம். என்னுடைய பயிற்சியில் இது முடியுமா முடியாதா அப்படின்றத நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எண்ணம் அழிந்தால் முடியும், ஓகே, எப்படி அழிக்கிறது? அறிவு அழிந்தால் முடியும், எப்படி அழிக்கிறது? ஆணவம் அழிந்தால் முடியும், எப்படி அழிக்கிறது? அப்புறம் இந்த பொருள்கள், பணங்கள் எல்லாம் மேல பற்று அழிந்தால் முடியும், எப்படி அழிக்கிறது? அழிக்க முடியாதே அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்முடைய ஞானிகள், ரிஷிகள் அதை அழித்ததாக வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி இருக்க 21ஆம் நூற்றாண்டில் இந்த சமூக வலை தளங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் பறந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பறந்துக்கிட்டே இருக்காங்க. காலையில் எழுந்ததுலேருந்து இரவு வச்சுங்க, ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டியது தான். அவங்க செய்யாமல் இருக்க முடியாது, பறக்காமல் இருக்க முடியாது, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் அவர்கள் குறைந்தது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் மேக்சிமம் அடித்து போட்டாப்புல தூங்குறாங்கல்ல, அந்த நேரம்தான் இருப்பதாக நான் உணர்றேன். கனவற்ற உறக்கத்தில் இருப்பதாக உணர்கிறேன். அல்லது உறங்குவதில்லை, கனவோடு கூட இருக்கும்போது கூட கொஞ்சம் சுயம் இருக்கு. தன்னை மறந்து செயல்படும் போது கொஞ்சம் சுயம் இருக்கு. அந்த தன்னை மறத்தலில் கூட அவர்களுடைய மரபணு திறனுடைய உண்மையான நேர்மறையான ஆக்கிரமிப்போடு செயல்படும் போது மட்டுமே தன்னை மறக்க முடியும். அங்கே தான் டிரான்செக்டிங் ஸ்பேஸ் அண்ட் டைம் வரும். அந்த சுயத்தை குழந்தைகளுக்கு உருவாக்குறது தான் எங்களுடைய செல்ஃபாலஜி திட்டம். உலகமே சொல்லியிருக்கு, 25 வயதுக்குள்ள அந்த சுயத்தை, சுதந்திரத்தை குழந்தைகளுக்கு வளர்க்க முடியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உலகமே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. கொடுமையாக இருக்குது. யாரும் நம்பிக்கை இல்லை. அதை நிறையா பேசியிருப்பீங்க, தெரியுது. அது சோசியல் மீடியா. அவர்கள் சுயமாக இருப்பதற்கு, சுதந்திரமாக இருப்பதற்கு, அதிலும் நேர்மையாக இருப்பதற்கு, அதிலும் ஒழுக்கமாக இருப்பதற்கு. சுயமாக இருப்பதுன்னா எதிர்மறை சுயமாக இருக்கிற பேச்சே பேசுகிறேன். அப்போ இருக்க முடியுமா என்றால் தொடர்ந்து பயிற்சி பண்ணால் இருக்க முடியும். அது எப்போ தொடங்கணுன்றது தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு எபிசோடில் சொன்னேன். குழந்தைகளுக்குத்தான் தொடங்கணும். இளைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ முடியவே முடியாது. ருத்ரன் அழகாக சொல்கிறார். டாக்டர் ருத்ரன் அழகாக சொன்னார், பார்த்தேன். பட் என்னுடைய கடைசி அனுபவம், இப்போதைக்கு கடைசி குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ பாடத்தை அவர்களுக்கு அங்கே வந்து பார்ட் டைமாக ஆன் த வே கிராசிங்காக லெசனை வைக்கணும். இதைத்தான் உருவாக்க வேண்டும். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.